ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நைட்டு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்லா பச்சை பட்டாணி ஊற வச்சிருக்கேன். காலையிலேயே எடுத்து ஊற வச்சுட்டேன் பச்சை பட்டாணி. அதை வந்து இன்னைக்கு வேக வச்சுட்டு மசாலா பொரி செய்ய போறேன். ஆசையா இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு மேட்சா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த சில்லுன்னு இருக்கிற சமயத்தில் நம்ம சூடா மசாலா பூரி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நல்லா பூரிலாம் ரெடிமேட் பூரியே இருக்கு. அப்படியே பொரிச்சிட்டு கெலாக்ஸை பொரிச்சிட்டு அப்படியே வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி தழையெல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டு செம்மையாக ஒரு பட்டாணி குருமா வச்சுருவோம். இந்த ஆப்பளத்தெல்லாம் பொரிச்சிட்டு நம்ம மசாலா பொரி செய்ய போகிறோம். வீட்லேயே செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளும் சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கும் பயப்படாமல் கொடுக்கலாம், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இப்படி வைக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பட்டாணியை காலையிலே ஊற வச்சுட்டேன். இது ஒரு 1/4 கிலோ பச்சை பட்டாணி. இது வந்து காலையிலே ஊற வச்சதால் ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறினா தான் டக்குன்னு வேகும். உப்பெல்லாம் நான் ஒன்றுமே போடலை. அப்படியே குக்கரில் வச்சு அளவாக தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கம்மியாக வச்சுட்டிங்கனாக்கா அப்புறம் வேகாது. இந்த ஸ்டாச்சு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பையன். பாருங்கள், வெளியில் எப்படி சூப்பராக மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதனால தான் நான் வந்து இப்போ மசாலா பொரி செய்யணுன்னே நான் டிசைட் பண்ணேன். இப்போ வந்து பட்டாணி வெந்துருச்சான்னு பார்ப்போம். பட்டாணி வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 6 விசில் வச்சு எடுத்த உடனே சூப்பராக வெந்துருச்சு. உங்கள் குக்கரில் எப்படி வெந்திருக்கு, எப்படி வேகும், எத்தனை விசிலில் வேகும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மசிச்சு விட்டுருக்குங்க. எல்லாமே முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் மசிச்சு கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த குருமா வந்து சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இது வந்து கறி மசால் பொடி, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதிகமான மசாலாலாம் ஒன்றுமே பண்ணவும் வேண்டாம், இதுக்கு நிறைய வேலையும் இழுக்காது. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம். உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எண்ணெயே தாளிக்கலை பார்த்தீங்களா? இந்த குருமா வந்து தாளிக்கிற வேலைலாம் கிடையாது. அதனால் இது மேலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். அந்த காரத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க. குக்கரில் கரெக்டாக வேக வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு எப்படி மசிக்கணுமோ மசிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறேன் நான். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி சேர்த்துட்டாக்கா கொதித்து அது லேட் ஆகும். நம்மளுக்கு இந்த குருமா ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு பாருங்கள். நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடாமல். நாலு ஸ்பூன் கடலை மாவு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்படி தான் கடையில் குருமா வைப்பாங்க. இதை தான் நம்ம வந்து விரும்பி சாப்பிடுவோம். இது நம்ம வீட்லேயே செய்கிறது எவ்வளோ ஈஸி பாருங்கள். கடலை மாவு தான் சேர்க்கணும், வேறு எந்த மாவும் சேர்க்கக்கூடாது. கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு அதெல்லாம் ஒன்றும் சேர்த்துக்கூடாது. அரிசி மாவுலாம் போட்டிங்கனாக்கா அந்த கடை டேஸ்ட்டு கண்டிப்பாக வராது. கடையில் கடலை மாவு தான் போடுவாங்க. பாருங்க, திக்காக இருக்குது. அப்பப்போ தண்ணி ஊற்றி தண்ணியாக வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுனாக்கா அந்த மசாலா பூரிக்கு வந்து அது மேட்ச் ஆகாது. நல்லா கொதிக்க பார்த்து இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்பப்போ தண்ணி ஊற்றி கடையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பராக நல்லா கொதிச்சிருச்சு. ஏற்கனவே பச்சை வாசனைலாம் போய் ரெடியாக இருக்கிற குருமா தானே. இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு 2 கை அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன். அது மாதிரி கொஞ்சமாக கேரட் துரி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லித்தழை இதெல்லாம் வதக்க தேவையில்லை, அப்படியே போட்டால் தான் அந்த மசாலா பொரி வாசனை வரும். தக்காளி ஒரு 2 தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கார்னிஷிங்க்கு எடுத்து வச்சுட்டேன். பச்சையாக போடும்போது தான் அந்த கடையில் கொடுக்குற அந்த வாசமாக வரும். நீங்கள் வதக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த வாசனை போயிடும். அப்படியே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்தோன்னே இறக்கி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அப்பப்போ ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த பக்குவமாக எடுத்து வச்சுக்கோங்க. வந்து குருமா வந்து சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த மசாலா பொரி ரெடி பண்ணிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆறிப்போன குருமாவை மசாலா பொரியில் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. இதை செஞ்சு வச்சுட்டா கூட நீங்கள் வந்து எல்லாருக்கும் பரிமாறும்போது கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்புறமா போயிட்டு கொடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். காரம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ காரம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, காரமும் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். ஏன்னா செக் பண்ணிக்கிறது நல்லது தானே. அப்புறமா எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நல்லா இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் குறையுது, உப்பும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு லைட்டாக கொதித்து அந்த கடலை மாவு வாசனை போகணும், அவ்வளோதான். அது போயிடுச்சுனாக்கா இறக்கி வச்சிட வேண்டியதுதான்.
எவ்வளோ ஈஸி பாருங்கள் இந்த மசாலா பூரி செய்கிறது. இப்போ ரெடிமேடாக பூரி விற்கிறதால இன்னும் ரொம்ப ஈஸி. அப்படியே வானலை வச்சுட்டு வத்தல் பொரிக்கிற மாதிரி பொரித்து வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை மூடிட்டு நம்ம வந்து இப்போ அந்த பூரியெல்லாம் பொரிச்சுக்குவோம். பார்த்தீங்களா எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக இருக்குங்க. போட்ட உடனே அப்படியே பஃப்னு வந்துடும். ஒன்று தான் ஃபெயிலியர் ஆகிடும், மிச்சம் எல்லாமே நல்லா இந்த பாருங்கள் ஒன்று உப்பெல்லாம் பாருங்கள் மாதிரி ஒன்று தான் அப்படி இருக்கும். மீதி எல்லாமே நல்லா அழகான சைஸில் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குது பொரிச்சாக்கா. பானிபூரி மசாலா பூரி எது செய்கிறதுக்குமே இது ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்துட்டாலோ இல்லை கெஸ்ட்டு வர்றப்ப நம்ம அழகாக செஞ்சு வச்சுட்டு நம்ம ஃபேமிலியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது இந்த மழை நேரத்துக்கு செம்மையாக இருக்கும். கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து பொரிக்காமல் அப்படியே பச்சையாக வாங்கிட்டு வந்துட்டு அதையும் நான் எண்ணெயில் பொரித்து ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை பொரித்து கொண்டு போயிட்டு பிளேட்டிங் பண்ணிட வேண்டியது. எல்லாத்துக்கும் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்றதுக்கு அப்படி நம்மளே போட்டு ஆளுக்கு ஒரு பிளேட் கொடுத்தோம்னா அழகாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கும் மசாலா பூரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பானிபூரியை விட எனக்கு மசாலா பூரி தான் பிடிக்கும். ஏன்னா பானிபூரி வந்து அதில் உள்ளார ஒரு ரசம் மாதிரி ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, அது அப்படி சாப்பிடும்போது காரத்தில் சில சமயம் புறையரிக்கும். இது அப்படி கிடையாது, நல்லா அழகாக போட்டு பிளேட்டில் போட்டு நல்லா ஸ்பூனாலாம் பொறுமையாக சாப்பிட்லாம். அதுவும் அந்த குருமா டேஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள் வீட்டில். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த குருமா வைக்கிறதெல்லாம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது பாருங்கள் குருமா அவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் நான் வந்து பிளேட்டில் வைக்க போகிறேன். பொரியும் இருந்துச்சு. பொரி இல்லைன்னா கூட நம்ம வாங்கிட்டு வந்து அப்பப்போ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா பூரிக்கெலாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 4 பூரியை நல்லா அழகாக உடச்சி விட்டுறணும். அப்படி தானே போடுவாங்க கடையில், அது ஞாபகம் வந்துச்சு. அது மாதிரியே செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஒரு பிளேட் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 4 பூரியை உடச்சி விட்டுடலாம். நம்ம வீட்டிலலாம் மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி பூரி செய்யணுன்னா கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இப்போ வந்து மசாலா குருமாவை பட்டாணி குருமாவை அது மேலே ஊற்றி விட்டுருவோம். சூப்பராக இருக்கா? அது மேலே கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இன்னும் ஒரு 2-3 பூரியை மேலேயும் உடச்சி விட்ருவோம். 2 பூரி அப்படி உடச்சி மேலே போட்டுருவோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. அது மேலே இன்னும் கொஞ்சம் பட்டாணி குருமா, அப்புறம் பொரி போட்டுக்கலாம், கெலாக்ஸ் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. கொஞ்சம் அதிகமாக போடணுன்னா கூட உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவுலையே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சில பேர்த்துக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் 2 பூரி போடுங்கன்னுவாங்க. சில கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்குங்க, பொரி போட்டுக்கலாம். நம்ம வீடுனா நம்ம எல்லாமே ரெடியாக வச்சுருப்போம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். மேலே கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி தழை தூவிட்டு செம்மையான சாப்பாடு ரெடி. எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்லேயும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. மசாலா பொரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. நம்மளே செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கடையில் விட ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். இங்கே சூப்பராக இருக்கா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பானிபூரி அப்பளம் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா, அந்த கெலாக்ஸும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்குன்னு எல்லாத்துக்குமே ரெடிமேடாக டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.